My beloved, blessed, prosperous and glorious day to you in the mighty name of the Lord Jesus Christ. என்னுடைய அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்புள்ள மகிமையுள்ள நாள் என்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். Rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருங்க. Always laughed. Always smile. எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருங்க, மகிழ்ச்சியாகவே இருங்க. Do not worry about your life. The Holy Spirit is the sustainer of your life. உங்க வாழ்க்கை குறித்து கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை பராமரிக்கிறவராய் இருக்கிறார். The Bible says in 1 Corinthians chapter 16 verse 19-20. The Bible says, "Or do you not know that your body is the temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not of your own? For you were bought with a price. Therefore glorify God in your body and in your spirit which are God's." 1 கொரிந்தியர் 6:19-20 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலும் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் ஆகிய தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, understand and know that our body is the temple of the Holy Spirit who lives in us. கிறிஸ்து அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய சரீரம் அது பரிசுத்த ஆவியில் தங்குகிற தேவ ஆலயமா இருக்கிறது. And this Holy Spirit we have received from our heavenly Father God by faith in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால் பிதாவாகிய தேவனால் இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். Now you and me as a child of God, you and me were bought with a price, which is the blood of Jesus Christ. That's why the Bible says, therefore glorify God in your body and in your spirit which are God's. என் அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோக பிதாவாகிய தேவனால பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இனி நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். அப்படி என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். ஆகிய வேதம் சொல்லுகிறது, ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லியிருக்கிற பிரகாரமாக, so we should always glorify God in our spirit and body. ஆகிய எப்பொழுதும் ஆவியினாலும் சரீரத்தாலும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். And the Bible says in book of Romans chapter 8 verse 11, the Bible says, "But if the spirit of him that raised up Jesus from the dead dwell in you, he that raised up Christ from the dead shall also quicken your mortal bodies by the spirit that dwelt in you." அடுத்து வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. By the Holy Spirit, the Apostle Paul explains something profound in Ephesians chapter 5 verse 30. He said, "For we are members of his body, of his flesh and of his bones." பரிசுத்த ஆவியானவருடைய வலியுறுத்தலினால அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:30 குறிப்பிடத்தக்க ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்க என்னவென்றால், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது. Now this statement goes beyond us being the members of a local church. By referring to us as a members of Christ's body, of his flesh and of his bones, it describes our inextricable oneness with Christ, which is our unity and intimacy with Christ himself. இந்த எபேசியர் 5:30 சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வார்த்தை நம் சபையில கூடுகிற அங்கத்தினருடைய அந்த ஐக்கியத்திற்கும் ஒருமைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. இந்த வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக வேறு சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம், மாம்சத்தின் எலும்புக்கு உரியவர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக என்ன நமக்கு உறவிக்கிறதால், இது கிறிஸ்துவோடு கூட தாமே நமக்கு இருக்கிற உரிமை, யூனிட்டி, ஆழ்ந்த உறவு மற்றும் அவரோடு கூட இருக்கிற பிரிக்க முடியாத ஒரு அளவு ஆவிக்குரிய ஆவியிலே
ஒரு நம்ம இணைந்திருக்க உறவை குறிக்கிறது. Now we are with the Lord and one spirit with him. நாம் கர்த்தருடைய கூட இசைந்திருந்து அவர்களுடைய ஒரே ஆவியா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, now the Holy Spirit lives in you, and even though our body has been sustained by the blood, our real sustenance is by the Holy Spirit. இன்றைக்கு பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கிறபடியால் நம்முடைய சரீரம் ரத்தத்தினால் நிறைந்திருந்ததா இருந்தாலும், ரத்தத்தினால் நடத்தப்படுறதா இருந்தாலும், நம்முடைய முற்றும் முழுமையான உண்மையான பராமரிப்பு, வழிநடத்துதல், பாதுகாப்பது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையா இருக்கிறது. So that's why, because of the Holy Spirit lives within us, he sustains our spirit, soul and body, and he protects our body from every kind of sickness, diseases, germs, bacteria. இன்னைக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்த ஆவியினால காக்கப்பட்டிருக்கிறது, வழிநடத்தப்படுகிறது, பராமரிக்கப்பட்டிருக்கிறபடியால் எந்த சரீரத்தில் எந்த வியாதியும், நோயும், பலவீனமும், எந்த ஜெர்மும் பாக்டீரியா நம்ம மேற்கொள்ள முடியாது என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியின் இயேசு கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவுடைய அதே பரிசுத்த ஆவியின் நமக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிறார். ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால எந்த வியாதி நம்மளை மேற்கொள்ள முடியாது என்று அறிந்து கொள்ளும். Now the spirit of him that raised Jesus from the dead, that the spirit of him that raised Christ from the dead lives in you and in me and in our body, in our spirit, soul and body, so that now any sickness can thrive or have place can have place itself in our body. Now you and me, as a child of God who have been filled with the Holy Spirit, know, understand and be in faith and believe that no any sickness or death or any kind of evil thing can have place in our body. ஆகையால் இனி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியால் எந்த பிசாசுடைய நெகட்டிவான மரணங்கள், வியாதிகள், நோய்களும் நெகட்டிவான காரியத்தை நம்ம சரித்து மேற்கொள்ள முடியாது அறிந்து கொள்ளுங்கள். My beloved in Christ Jesus, live by faith, walk by faith, not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Always declare that because I have the Holy Spirit lives in me, every fiber of my being, every bone of my body, every cell of my blood is inundated, filled with the life and the eternal life of God. ஆக எப்பொழுதும் நீங்கள் பிரகடனம் பண்ணுறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இனி எனக்குள்ள இருக்கிறபடி, ஆவி ஆத்மா சரீரத்தில் எனக்குள்ள இருக்கிறபடி, தங்கி இருக்கிறபடியால், என்னை பராமரித்துக் கொண்டிருக்கிறபடினால என் முழு அமைப்புகளிலும், சரீரத்தின் முழு அமைப்புகளிலும், சரீரத்துக்கு எல்லா எலும்புகளிலும், சரீரத்தில் ரத்தத்திற்கு எல்லா செல் பகுதியிலும் தேவனுடைய ஜீவனாகிய நித்திய ஜீவன் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால எந்த வியாதினை மேற்கொள்ளாத என்று பிரகடனம் பண்ணுங்கள். Now our spirit, soul and body is sustained by the Holy Spirit of God. ஆகையால் நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் பரிசுத்த ஆவியானவரால் அது காக்கப்பட்டிருக்கிறது, பராமரிக்கப்படுகிறது. பலம் கொண்டு திட்டமானதார்கள் பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்கள் வாழ்க்கை செய்து கொண்டே இருப்பார். Be encouraged, be courageous. The Holy Spirit will keep on do great things in your life. God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen.